அறிவோம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்லேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய உயர்தனி செம்மொழி என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப முக்கியமான தலைப்பும் கூட. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றுவார் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அப்புறம் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என்று பரதிமார் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். அடுத்து தமிழ்மொழி தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை என்று 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது என்று கூறுகிறார். அதுவே நம் மொழி அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா பாவாணர், தேவநேய பாவாணர். அடுத்து உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன என்பர் மொழியினுள்ளார். இவற்றுள் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள்னு பார்த்திங்கன்னா 3000. இவற்றுள்ளும் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்று தொன்மையோட மொழிகள்னால் அது கம்மி தான். அவை தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஹீப்ரு, கிரேக்கம் ஆகியன. இவற்றுள் லத்தீனும் ஹீப்ருவும் வழக்கிழந்து போயின. தமிழின் தொன்மையை கருதி என்றுமுள்ள தென்தமிழ் என்பார் கம்பர். அடுத்து மிகுதியான வேர்ச்சொற்களை கொண்ட மொழின்னா தமிழ் தான். அடுத்து தமிழ் மொழியானது திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக திகழ்கிறது. அது பிராகுயி முதலான வடமொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது என்பார் கால்டுவெல். அது 1090 மொழிகளுக்கு வேர் சொற்களையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது தமிழ். இயல், இசை, நாடகம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது தமிழ். தமிழர்கள் அகம்புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தனர். உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றவைன்னு பார்த்தா சங்க இலக்கியங்கள். இவற்றின் மொத்த அடிகள் 26,350. இவ்வளோ விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என்று உலக இலக்கியங்களை ஆராய்ந்த கபில் சுவலபில் எனும் செக் நாட்டு மொழியியல் பேரறிஞரின் முடிவு. அடுத்து மேக்ஸ் முல்லர் என்பவர் தமிழ்மொழி தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும், அது மொழி என்று பாராட்டியிருக்கிறார். சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம் எனலாம். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் பார்ட்டை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.